வணக்கம். இது பரிதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் பாரிய பணி பகிஷ்கரிப்பு. 26ஆம் திகதி பாடசாலைகள் முடங்கும் என முடிவு. யார் ஆட்சிக்கு வந்தாலும் 2028ஆம் ஆண்டு வரை IMF ஒப்பந்தப்படி செயற்பட வேண்டும். தமிழர் பகுதியில் கிணற்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட மர்ம பொருட்கள். யாழில் வளர்ப்பு நாயுடன் இரவில் தூங்கும் மாணவியை தாக்கிய தந்தை, அதிர்ச்சி முடிவெடுத்த மகள். 13வது திருத்தம் குறித்து வாய்கிழிய பேசும் தலைவர்கள். சஜித் சாடல். யாழில் குடும்பஸ்தர் ஒருவர் எடுத்த விபரீத முடிவு. இலங்கையில் கோழி இறைச்சி தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். யாழில் தவறான முடிவெடுத்து யுவதி உயிர் மாய்ப்பு. சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு எதிராக முல்லைத்தீவில் வெடித்த போராட்டம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். நாடு முழுவதும் பாரிய பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 26ஆம் திகதி சுகையின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக சங்கத்தின் பிரதான செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சம்பள முரண்பாடு பிரச்சினைக்கு தீர்வினை பெற்று தருமாறு வலியுறுத்தி இந்த போராட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. கொழும்பில் எதிர்வரும் 26ஆம் திகதி மாபெரும் போராட்டம் ஒன்றை நடத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் 12ஆம் திகதியும் தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதான செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். எதிர்வரும் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஆவணத்தை தயாரிக்கும் போது யார் அரசாங்கத்தை நிர்வகித்தாலும் 2028ஆம் ஆண்டு வரை சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட கடன் உடன்படிக்கையின் பிரகாரம் செயற்பட வேண்டும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சரான கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுவரை பல்வேறு தரப்பினரும் போராட்டங்களையும் வேலை நிறுத்தங்களையும் முன்னெடுத்து வருகின்றனர். இதன்படி அரச திணைக்களங்கள், அரச கூட்டுத்தாபனங்கள் உள்ளிட்ட அரசாங்க சபைகள் நிலவும் சம்பள முரண்பாடுகள் உள்ளிட்ட சம்பளம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதற்காக ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் நிதி அமைச்சின் செயலாளர் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. உலக வங்கியின் 400 மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் 300 மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் வழங்குவதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பின் கீழ் 3655 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடன் நிவாரணம் கிடைக்கும் எனவும் கருதப்படுகிறது. அத்துடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சர் என்ற ரீதியில் உடன்பாடு தெரிவித்துள்ள உடன்படிக்கையின் பிரகாரம் ஆட்சிக்கு வர எதிர்பார்க்கும் தரப்பினர்கள் செயற்படுவார்களா இல்லையா என்பதை நாட்டுக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும், அதன்படி சர்வதேச ஒத்துழைப்பை எதிர்பார்க்காத எந்த ஒருவருக்கும் நாட்டின் எதிர்கால வரவு செலவு திட்டத்திற்கு வேறு மாற்று வழி கிடையாது எனவும் கூற வேண்டும் என அமைச்சர் பந்துல குணவர்த்தன மேலும் தெரிவித்திருக்கின்றார். முல்லைத்தீவு பகுதியில் உள்ள கிணறு ஒன்றிலிருந்து 992 விமான எதிர்ப்பு தோட்டாக்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தேவிபுரம் பகுதியிலே உள்ள கிணற்றிலிருந்து நேற்று இந்த தோட்டாக்கள் புதுக்குடியிருப்பு போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிணற்றை சுத்தம் செய்வதற்கு உரிமையாளராக தயாரான போது கிணற்றிலே தகர பெட்டியில் ஒரு பகுதி காணப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து விசாரணைகள் நடத்தப்பட்டன. போலீசார் மற்றும் போலீஸ் அதிரடி விசேட படையினர் இணைந்து விமான தோட்ட எதிர்ப்பு தோட்டாக்களை எதிர்த்துள்ளதுடன் முல்லைத்தீவு நீதிமன்றத்திலும் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தோட்டாக்கள் வெடிக்காமல் நல்ல நிலையில் இருப்பதாகவும், போரின் போது யாரோ ஒருவரினால் இவை கிணற்றிலே போடப்பட்டிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றார்கள். முல்லைத்தீவு நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய புதுக்குடியிருப்பு போலீசார் விமான எதிர்ப்பு தோட்டாக்களை வெடிக்க செய்து அழிப்பதற்கு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. யாழ்ப்பாண பகுதியொன்றில் தன்னுடைய வளர்ப்பு நாயுடன் இரவிலே கட்டிலில் கட்டிப்பிடித்து தூங்கும் செயற்பாட்டை கொண்ட பல்கலைக்கழக மாணவி மீது தந்தை தாக்குதல் நடத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. கொழும்பிலிருந்து வந்த தந்தையின் சகோதரி மற்றும் உறவினர்கள் வீட்டிலே தங்கியிருந்த போதே தந்தை மாணவி மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் இரவு வேளையில் இடம்பெற்றது. கடந்த 4 ஆண்டுகளாக குறித்த மாணவி தன்னுடைய வீட்டில் உயர் ரக நாயொன்றை வளர்த்து வந்துள்ளார். காப்போத உயர்தர பரீட்சைக்கு படிக்கும் போது அந்த நாயுடன் இரவிலே தூங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளார்.
இது தொடர்பாக அரசு அதிகாரியான தந்தை பல தடவைகள் மாணவியை கண்டித்தும் மாணவி அதை பொருட்படுத்தாது நாயுடன் இரவிலே தூங்கி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த வாரம் திருமண நிகழ்வு ஒன்றிற்காக கொழும்பிலிருந்து மாணவியின் தந்தையின் சகோதரி குடும்பம் மாணவியின் வீட்டில் தங்கியிருந்தார்கள். அவ்வாறு தங்கியிருந்த போது மாணவி நாயுடன் தூங்க தொடர்பாக தந்தையின் சகோதரியும் மாணவியை கண்டித்ததாக தெரிய வருகிறது. இதனால் தந்தையின் சகோதரிக்கும் மாணவிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதன்படி பின்னர் தந்தையின் சகோதரி மற்றும் அவருடைய உறவினர்கள் வீட்டை விட்டு வெளியேறி இன்னொரு உறவினர் வீட்டிலே தங்க ஆயத்தமானார்கள். அலுவலகத்தால் வந்த தந்தை தன்னுடைய சகோதரியுடன் தன்னுடைய மகள் நாய் தொடர்பாக செயற்பாட்டால் முரண்பட்டது தொடர்பாக அறிந்து தன்னுடைய மகளை கடுமையாக தாக்கியுள்ளார். தான் பிறந்ததிலிருந்து ஒரு தடவையேனும் தன்னை கோபமாக தாக்கா தந்தை தன்னை தாக்கியதனால் மகள் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளார். பின் உடனடியாக வீட்டு அறையை மூடி தூக்கிலே தொங்க முற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டிலிருந்து தந்தையின் உறவினர்கள் மற்றும் அயலர்கள் சேர்ந்து கதவை உடைத்து தூக்கில் தொங்கிய நிலையிலே உயிர் ஆபத்திட்டு கழுத்து பகுதி சிறிது வீங்கிய நிலையிலே மாணவியை மீட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 13வது திருத்தம் குறித்து வாய்கிழிய பேசும் தலைவர்களால் மாகாண சபை தேர்தலை கூட முறையாக நடத்த முடியவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் ஜாழ்ப்பாணம் வடமராட்சி பாடசாலை ஒன்றிலே ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் வழங்கி வைக்கும் நிகழ்விலே கருத்துரைக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை கூட நடத்த முடியாத தலைவர்கள் 13வது திருத்தம் குறித்து எவ்வாறு பேசுவார்கள் நினைத்து கூட பார்க்க முடியாதுள்ளது. வடக்கு மாகாணத்திற்கு மாத்திரமல்ல நாடு முழுவதும் நல்லிணக்கம், சகோதரத்துவம், பொறுப்புக்கூறல் மற்றும் பொறுப்புணர்ச்சி அவசியம் என்றபடியினால் ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசியல் அடுத்த வருடம் முதல் காலாண்டிலே மாகாணத்துவ தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளோம். பல்வேறு தலைவர்களால் யாழ்ப்பாண மக்களின் அரசியல் இசை நாட்காலி விளையாட்டுக்கு உட்படுத்தியுள்ளார்கள். அவர்கள் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் வந்து பல்வேறு இடங்களில் பல்வேறு விடயங்களை செய்கிறார்கள். 13வது அரசியல் அமைப்பு திருத்தம் என்பது விசித்திரமான ஒன்றல்ல. இது நமது நாட்டினே சட்ட புத்தகத்தில் உள்ள ஒரு விடயமாகும். யார் இது குறித்து என்ன கதை கதைத்தாலும் 13வது திருத்தத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட அனைத்து மாகாண சபைகளும் தற்போது செயலிழந்துள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசியல் முன்னிய தேர்தல் முறையிலே மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் எனவும் தற்போது மாகாண சபைகள் இயங்காவிட்டாலும் மாகாண சபை தவிசாளர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் தவறான முடிவெடுத்து குடும்பஸ்தர் ஒருவர் உயிர் மாய்த்து கொண்டுள்ளார். இந்த குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் தேவிபுரம் அச்சலு நீர்வேலி பகுதியை சேர்ந்த 31 வயதுடைய ஆனந்தன் முகுந்தன் என்ற 2 பிள்ளைகளின் தந்தையை உயிரிழந்துள்ளார். அத்துடன் மன விரக்தியினால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே அவர் தவறான முடிவை எடுத்துள்ளதாக காவல்துறையினர் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் உயிரிழந்தவருடைய சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளதுடன் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். கடந்த சில நாட்களாக நாட்டில் ஏற்பட்டுள்ள மோசமான காலநிலையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பல பிரதேசங்களில் உள்ள கோழி பண்ணைகள் வெள்ளத்தில் மூழ்கியதை அடுத்து இறந்த கோழிகளிலிருந்து கோழி இறைச்சியை சுத்தம் செய்து சந்தைக்கு வெளியிடும் மோசடி குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. இறந்த கோழிகள் பாக்டீரியா மற்றும் வைரஸ் நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளதை அடுத்து இத்தொடர்பிலே தமக்கு பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக நுகர்வோர் சேவை அதிகார சபை தெரிவித்துள்ளது. நுகர்வோர் சேவை அதிகார சபையின் பொது ஊழியர் சங்கத்தின் செயலர் அஜித் ஜெயசுந்தர இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். சாதாரண ஆரோக்கியமான கோழி இறைச்சி வெள்ளை நிறத்திலும் வெள்ளத்தில் இறந்த கோழிகள் இறைச்சி சிவப்பு நிறத்திலும் இருப்பதனால் நுகர்வோர் அவற்றை அடையாளம் காண முடியும் எனவும் ஜெயசுந்தர குறிப்பிட்டிருந்தார். இதன் காரணமாக கோழி இறைச்சியின் நிறம் தொடர்பிலே மக்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் ஒப்பீட்டளவில் குறைந்த விலையில் இவ்வாறான கோழி இறைச்சிகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணம் அராலியில் இளம் பெண்ணொருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் 24 வயதுடைய சிவகரன் மயூரா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த பெண்ணின் தந்தையும் அண்ணாவும் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக நிலையில் அவ்வாறு தானும் உயிரிழந்துள்ளதாக அவரும் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். சடலம் மீதான பிரேத பரிசோதனைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் உடற்கூற்று பரிசோதனைக்கு பின்னர் சடலமானது உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழிலாளர்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தின் முன்பாக இடம்பெற்ற குறித்த கவனஈர்ப்பு போராட்டமானது
மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரனிடம் மனு ஒன்றையும் கையளித்துள்ளார்கள். கடல் வளத்தை பாதுகாக்க வேண்டிய அரசே ஏன் கடல் வளத்தை சுரண்ட துணை நிற்கின்றாய்? கடற்படையினரே சட்டவிரோத வெளிச்சம் உன் கண்களுக்கு தெரியவில்லையா? அரசே சட்டவிரோத தொழிலுக்கு துணை போகாதே. எதிர்கால பரம்பரைக்கு உப்பு நீரா மிச்சம். கடற்படையினரே எமது வாழ்வாதாரத்தை பாதுகாத்து தாரும். அடிக்காதே அடிக்காதே, மீனவர்களுடைய வயிற்றிலே அடிக்காதே போன்ற பதாதைகளை ஏந்திய வண்ணம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை நேரடியாக சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது அவர் கடற்தொழிலாளர்கள் பிரச்சினைகளை நாம் அறிவோம், விரைவிலே சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கை எடுப்பதாகவும், நேற்று முன்தினம் கிழக்கு மாகாண கடற்படை அதிகாரி மற்றும் உதவி பணிப்பாளர் சட்டவிரோத மீன்பிடியை கட்டுப்படுத்துவது தொடர்பாக கலந்துரையாடியுள்ளதாகவும், மீனவர்கள் பிரச்சினை தொடர்பிலே 3வது கூட்டம் தொடர்பாக கடற்தொழில் அமைச்சரிடம் கேட்டுக்கொண்டுள்ளதாகவும், வருகின்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்துரையாடி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், கடற்தொழிலாளர்களை சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் எனவும் குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த போராட்டத்தில் ஜாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கிராமிய அமைப்புகளின் தலைவரான செயல்துறை நற்குணம், ஜாழ் மாவட்ட மீனவ தலைவரான அந்தோனி பிள்ளை, பிரான்சிஸ் ரட்னகுமார் மற்றும் ஜாழ் மாவட்ட மீனவர்கள், முல்லைத்தீவு மாவட்ட சம்மேளன மக்கள் என பல்வேறுபட்டவர்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.